டிஎம்எஸ் அவர்கள் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் பழனிக்கு போறது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு முறை அவர் பழனிக்கு போயினப்போ அவர் தங்கி இருந்த விடுதியில ஒரு பையன் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். இவர் இந்த முழு பாட்டையும் எழுதி வாங்குறார். ஆனா உண்மையா இந்த பாட்டை எழுதினது யாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் பல மேடைகள்ல பாடுறார். ரசிகர்கள் மத்தியில, முருக பக்தர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு கிடைக்குது. ஆனா அந்த பாட்டை எழுதுனது யாருன்னு தெரியல. ரொம்ப மாதங்கள் கழித்து சென்னையில காளிகாம்பாள் கோவிலுக்கு வரார். அந்த கோவில்ல கல்வெட்டுல இந்த பாட்டை எழுதி வச்சு, இதை எழுதியது யாருன்னு பேரோட எழுதியிருக்காங்க. அன்னை ஆண்டவன் பிச்சி அருளியது. எழுதியவர் மரகதவல்லி என்கிற ஒரு பெண். முருகன் மீது தீராத பக்தி கொண்ட அவர் எழுதிய பாடல் யாரோ ஒரு சிறுவன் மூலமாக டிஎம்எஸ் கையில் வந்து சேர்ந்து அது உலகெங்கும் இன்று வரை பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டி.எம். சௌந்தரராஜன் அவர்களே பல மேடைகளில் ஆண்டவன் பிச்சி இல்லை என்றால் உள்ளம் உருகுதையா பாடல் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்.